வணக்கம் டிகேஸ். நீண்ட நாளுக்கு அப்புறம் ஒரு காணொளி. அது ஏன் அப்படின்னா, டிப்ரெஷனில் மாட்டிக்கிட்டேன். நம்ம மென்டல் நண்பர் தான் நம்மளை மீட்டு கொண்டு வந்தார். சரி, அதனால் இன்றைக்கி விளாக் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே குளித்து கிளம்பி கோவிலுக்கு கிளம்பிட்டேன். தொண்டை கொஞ்சம் சரியில்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, அப்படியே காலையிலே குளித்து கிளம்பி எந்த கோவிலுக்கு தான் போயிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமயபுரத்துக்கு போயிருக்கேன். ஏன் அப்படின்னா, நான் இன்றைக்கி மொட்டை அடிக்க போகிறேன். அது ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். சரி, அதுக்காக ஒரு நல்ல முடிவாக காலையிலே பக்தியாக இருக்கணும்ன்ட்டு கோவில் கிளம்பி போயிட்டேன். கஷ்டப்பட்டு லைன்லலாம் நின்று ஒரு வழியாக மொட்டை அடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்தாச்சு. வெளியே வந்தது சந்தனம் தடவணும்னு சொன்னாங்க. தலை நல்லா கூலிங்காக இருந்துச்சு. வெற்றிகரமாக ஒரு 2 மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் எப்படியே சாமி பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். சரி, மொட்டை அடிச்சாச்சு, இனிமேல் மொட்டை மண்டியை வெளியே காட்டலாமா வெயிலில்? அதுக்காக மொட்டை மண்டியை பத்திரமா வச்சுருங்கன்ற தோசம் தொப்பி வாங்குறதுக்கு போயிட்டேன். அங்கே போய் ஒரு தொப்பியாக எடுத்து அப்புறம் இதான் நல்லா இருந்துச்சு, இதான் செலெக்ஷன் பண்ணேன். அதுக்கப்புறம் வீட்டிலேருந்து ரெடிமேடாக கண்ணாடி எடுத்துகிட்டு வந்துட்டேன். கண்ணாடி போட்டு ரொம்ப பசி, சாப்பிட போயாச்சு. குஸ்கா சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு நண்பர்களே. வெயிலின் தாக்கம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னு ஃபீல் பண்ணிட்டு வந்துட்டே இருந்தேன். திடீர்னு லெஃப்ட்டில் திரும்பி பார்த்தா கரும்பு ஜூஸ் கடை. உடனே உள்ளே போயாச்சு. ஹெல்த்தியாக கரும்பு ஜூஸ் அடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. பஸ்ஸில் வரும்போது செம க்ரௌடு, போகும்போதும் செம க்ரௌடு. அதனால் பஸ்ஸில் வீடியோ எடுக்கவே முடியல. கோவிலேருந்து வந்ததுனால தாத்தா வீட்டுக்கு போனோம். அங்கே போனோம், அருமையான ஒரு சூரிய அஸ்தமனம். அதை பார்த்துட்டு சாப்பிட்டு வீட்டுக்கு வந்து தூங்கிட்டேன். டாட்டா பை பாய்.